நான் வரல, என்ன விட்டுடு. கடல் தண்ணி உப்பு கறிக்காம வாந்தி வரும். வேணாம் வேணாம் வேணாம். காலை விடு நீ. எனக்கு தண்ணியே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ விடு. கடவுளே, பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறீங்க, தண்ணியை கட்டாயம் எப்படி நடக்கிறீங்க? வாங்க. இப்படி ஒரு கோழையா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீச்சல் தெரியலன்னா கோழையா? ஆமா, சொன்னாலும் சொல்லிட்டு நீங்க கோழைதான். சரி, நானே ஒரு கொலைகாரனா இருந்தேன். கொலைகாரனா? அங்க பாருங்க, கையில எறும்பு போறது கூட தெரியல, பெரிய கொலைகாரன். பூஜை பாரு. உன்ன மாதிரி பாவிய போய் அப்பாவின்னு சொல்லிட்டு போறாள் அவன். பாவம், அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறா. அவ வாழ்க்கையை வீணடிக்காம நீ கொலைகாரன் கொள்ளக்காரங்கிறத சொல்ல வேண்டாம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போதோ? Hi, Happy New Year. Hello. Hi, sweetie. Hi, Uncle. Happy New Year. Wish you the same. It's for me. Okay, thank you, thank you, thank you. Happy New Year. Same to you. சரி வாங்க போலாம். ஐயோ இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பாக்குறேன். இந்த நியூ இயர் டே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். இல்ல மரியா. கடவுளே, எனக்கு ஒரு நல்ல துணைவரை கொடுத்ததுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துறேன். இந்த உலகமே மோசங்கிற எண்ணத்துல என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இஷ்டப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உலகத்துல இனிய மலர்களும் இருக்குங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரகுவை மனசார காதலிக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவரை என் கணவரா ஏத்துக்கிறேன். அதுக்கு நீதான் சாட்சி. ரகு, ரகு. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. என்னாச்சு உனக்கு? ஏதாவது தண்ணி கிண்ணி போட்டியா? உங்க குழந்தைக்கு நான் தாயாகணும்னு ஆசைப்படுறேன். குழந்தையா? கல்யாணத்துக்கு முன்னாலியா? ஐயா, அதெல்லாம் தப்பாச்சே. கல்யாணங்கிறது ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறது தான். காதலை விட மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல வேற எது இருக்க முடியும்? ஆனா என்னோட கேரக்டர் என்ன ஆகுது? இந்த நாட்டு கல்ச்சர் என்ன ஆகுது? கல்ச்சர் ஆகுது, வல்ச்சர் ஆகுது. Good morning. Good morning. நான் எங்க இருக்கேன்? With me. My God. ஏன் சிரிக்கிற?
மாட்டிக்கிட்டியா? என்ன சொல்ற நீ? உன் குழந்தைக்கு நான் தாயாக போறேன். What the hell do you mean? I mean what I say. You... Hey! Are you mad? Yeah. நீங்க செத்துட்டுதான் இன்ஸ்பெக்டர் சொன்னது. அந்த மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. மரியா, என்னது குழந்தை மாதிரி? நான் திரும்பி வந்துட்டேன். இனிமேலாவது அந்த கூட்டத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டேன். நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. ஆனா எங்க அப்பாவை கொண்ட கொலைகாரனுங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன். மரியா, அனாவசியமான பகையை வளர்த்துக்கிட்டேன்னா அதுக்கான விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டி வரும். நீங்க எதுக்காக அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏன்னா நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். ரகு, என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். ரகு, என்ன சொன்ன? அந்த கூட்டத்துல நீ ஒருத்தனா? No, 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 I won't believe it. மரியா, இதுவரைக்கும் நான் சொன்ன பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த நீ இப்ப நான் நிஜம் சொல்லும் போது ஏன் நம்ப மாட்டேங்கிறேன்? சத்தியமா சொல்றேன், நான் கொள்ளக்காரன். இத்தனை நாளா இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய நிலைமையில இப்ப நான் இருக்கேன். ஏன்னா நான் செய்த கொலையும் கொள்ளையும் போதாதுன்னு இப்ப உன்னையே கொலை பண்ண சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. மரியா, ஒன்னால கொல்ல முடியாது. தயவு செய்து எங்கேயாவது ஓடி போயிடு பிளீஸ். என் ரகு கொலைகாரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா உன் கையால என்ன சுட்டு கொண்டுடு. மரியா பிளீஸ், நான் சொல்றேன். மரியா, ஆமா ஃபாதர், அவரோட பேர் ரகு. அவரோட அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். நல்லவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சோதனையை கொடுக்கிறாரேன்னு கலங்கக்கூடாதுமா. சோதனைகள்லாம் தண்டனை அல்ல. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அப்பவே என் உயிரை விட்டிருப்பேன். கிறிஸ்தவ மதத்துல பிறந்து தவறான பாதையில போய்கிட்டு இருந்த என்ன அந்த ஹிந்து நண்பர் தான் நல்லவளா மாத்தினாரு. அதனால ஆண்டவனை சாட்சியா வச்சு அவரை என் கணவரா ஏத்துக்கிட்டேன். அனாதையா இருந்த எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத சமீபத்துலதான் கர்த்தர் காட்டினாரு. அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்குள்ள அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க பாவிங்க. அதுலயும் திருப்தி அடையாம நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச ரகுவையும் கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பழிப்பாவத்துக்கு அஞ்சாம பல கொடுமைகளை செஞ்சுட்டேன். ஃபாதர், என்ன மன்னிச்சிடுங்க. மரியா வர மறைஞ்சுக்க. கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை கொஞ்சம் வாட்ச் பண்ண. அந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணவளாச்சு சார். யூ ஆர் கரெக்ட். ரகு சத்துட்டான்னு நான் முழுக்க நம்பல. அவன் உயிரோடு இருந்தா நிச்சயமா மரியாதை பார்க்க வருவான். அதனாலதான் சொன்னேன். Come on, Mason. இல்ல எனக்கு Come on. No, thank you. Some other time, Father. Thank you. என்னடா 6 புல்லட் அப்படியே இருக்கு? அப்படின்னா நீ அவளை கொல்லல. அப்படின்னா நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல. நீ பாசுக்கு துரோகம் செஞ்சிட்ட. அப்படின்னா போது நிறுத்துறா. கோவில இடிக்க முடியுமா?
நான் மரியாதை பத்தி சொல்றேன். நானும் மரியாதை பத்தி தான் சொல்றேன். அந்த பொண்ணு என் மேல வச்சிருக்கிற காதல் அவளை ஒரு பெரிய நெருப்பாக்கிடுச்சு. கிட்ட நெருங்க முடியலடா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு தேவதை. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீ மரியாதை காதலிக்கிற. நோ, அவ என்ன காதலிக்கிறான்?